மாற்றங்கள் வரணும் சார். மாற்றங்கள் வந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். பார்ப்போம். மாற்றம்னா யார் வரணுங்கிறீங்க? விஜயா? யாரு? விஜய் வரணுமா? விஜய் வரணுங்கிறது இல்லை. அதாவது ஒரு சில கருத்தை சொன்னோம்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றுக்கக்கூடியது இருக்கும். கொரோனா டயத்தில் எடப்பாடி எவ்வளவோ செஞ்சார். இதே எங்கள் திமுக எங்கள் ஊருக்காரன் திமுககாரங்க எடப்பாடியை பாராட்டினாங்க. இதுக்கு மேலே எப்படித்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டினாங்க இல்லையா? சரி, இப்போ அவர் தான் வருவாரா? வரணும்னு மக்கள் கொஞ்சம் விரும்புகிறாங்க. ரெண்டாவது அதே இதில் பாருங்கள், இப்போ திமுக கவர்மெண்ட் மாறிக்கிடுச்சு. இப்போ திமுக கவர்மெண்ட்டில் எடப்பாடி செஞ்சதெல்லாம் பாதி தான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரேஷனில் ஒன்றுமே இல்லை சார். ரேஷனில் என்ன இருக்குங்க? இப்போ பாருங்கள், திடீர்னு 3000 ரூபா பொங்கலுக்கு இந்த எலெக்ஷன் வர போகிறதுனால 3000 ரூபா கொடுக்குறாங்க. வாங்கிட்டீங்களா நீங்கள்? வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வாங்கிட்டாங்க. உங்கள் வீட்டில் வாங்கிட்டாங்க. ஆனால் ஓட்டு வாங்கி திமுக தான் போடுவாங்களா? அதே திமுகன்னு ஓட்டு எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? 3000 ரூபா ரேஷன் கார்டை கொடுத்தாங்க. நாங்கள் கொடுக்கலனாலும் கொடுக்காம அப்படியே வாங்கிட்டு போயிடும். எங்கிட்ட போகணுமோ அது அங்கிட்ட போயிடும். இல்லை, இப்போ திருப்பி இப்போ வர போகிறதில்ல எடப்பாடியார் தான் வருவாருங்கிறீங்களா? வருவார் வந்தால் நல்லா இருக்குங்க. வந்தால் நல்லா இருக்குன்னு என்னோட அபிப்பிராயம் சார். நல்லது. 98% வந்தால் நல்லது. ஏன்னா அப்புறம் நல்லா செஞ்சாருங்கிறதுக்கு சொல்ல வர்றாங்க. சொல்றீங்க. பேர் என்ன? என் பேர் நாச்சியப்பன். நாச்சியப்பனா? வாழ்த்துக்கள். என்ன? நீங்கள் சொந்த ஊர் சார்?